Hi friends, welcome to East Trend. ஒரு சிம்பிளான பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பீஸ் மாதிரி பிரெட்டை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கை மசிச்சு விட்டுக்கோங்க. அது மேலே சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், பவுடர் பண்ணி வச்சுருந்த பிரெட்டில் பாதி அளவு சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தல் பொடி, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணது, அதுக்கப்புறமா கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை லெமன் அளவுக்கு அது மேலே புழிஞ்சிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரைச்சதுக்கப்புறமா இன்னொரு பிளேட்டில் நம்ம பவுடர் பண்ணோம்ல பிரெட்டு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருந்த பொட்டேட்டோ பால்ஸை மைதாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறமா கையால் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ எக்ஸஸாக உள்ள ப்ரெட்டு எல்லாமே கீழே விழுந்துடும். அப்படி நம்ம செய்யும்போது எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணும்போது எக்ஸஸாக உள்ள அந்த ப்ரெட்டு பீஸ் எல்லாம் கருகிராமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான, குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய, ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். இதை ஒரு டூத் பிக்கில் குத்திட்டு லாலிபாப்னு சொல்லியும் கொடுக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். இதை குட்டி பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.